கனடாவில் இருக்கிறவங்களுக்கு சென்னை கேட்டர்ஸ் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இங்கே மிசிசாகால புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை கூப்பிடல. இட்லி தோசை மாவு கொடுக்குற கடையில் இட்லி தோசை எப்படி இருக்குன்ட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம். பஃபேன்னு நினச்சேன், பட் அவங்களே பிளேட் பண்ணி தராங்க அண்ட் எல்லாமே அன்லிமிட்டெட் சர்விங்ஸ். இட்லி டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, பட் சூடாக இல்லை. பணியாரம் அல்டிமேட்டு. பரோட்டா குருமா பிடிக்கல, சாரி. கைஸ், பொங்கலை பாருங்களேன், நெய்ல நழுவுது. பொங்கல் சூப்பரா பண்ணிருக்காங்க. உப்பு தேவையான அளவுல கொஞ்சோண்டு குறையுது. சாம்பார் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா அது தெரியல. சட்னி ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுதா. குட்டி டைனிங் ஸ்பேஸுங்க. ஸோ இங்க வர பிளான்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஃபோனை போட்டு டேபிள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் ஒரு லூஸு. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? என்னடா தோசை டேஸ்ட் இவங்க மாவு வாங்கி வீட்டில் பண்ற மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. கேசரியில நெய் போட சொன்னா இவங்க நெய்ல கேசரி போட்டிருக்காங்க. ஃபில்டர் காஃபி மாதிரியே இருக்கு. அது ஏன் நீங்க காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெரியும். எஸ், இட்ஸ் அ பெய்டு ப்ரமோஷன். டேக் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ்லாம் வைக்காம சிம்பிளான ஓம்லி சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, பை.